அரசாங்கம் செயல்படுத்த விரும்பும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து இந்நாட்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. சிலர் இதற்கு ஆதரவாகவும் சிலர் விமர்சன ரீதியாகவும் கதைக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் தனது கருத்துக்களை தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் நோக்கங்கள், அவற்றின் உள்ளடக்கம் தொடர்பாக அவர் விளக்கினார். உத்தேச கல்வி சீர்திருத்தம் வெறும் பாடத்திட்டத்தை திருத்துவதற்கு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல என்றும், அதே நேரத்தில் நாட்டின் முழு சமூக மட்டத்தையும் பொருளாதார மட்டத்தையும் ஒரேடியாக உயர்த்தும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அதேபோல் எந்த ஒரு பிள்ளையும் 13 வருட கட்டாய கல்வியை எந்த காரணத்திற்காகவும் நிறைவு செய்யாமல் பாடசாலையை விட்டு செல்லக்கூடாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த கல்வி முறையின் ஊடாக உருவாக்கப்பட்டுள்ள இளம் தலைமுறை மற்றும் இந்த கல்வி முறை உருவாக்கிய பொருளாதாரம் குறித்தும் நம்மில் யாரும் திருப்தி அடைய முடியாது. எனவே எங்களுக்கு மிகவும் விரிவான கல்வி சீர்திருத்தம் அவசியம். இயற்கை வளங்களை பொறுத்தவரை நமக்கு பெரிய வணிக வளங்கள் குறைவாக உள்ளன. எண்ணெய், எரிவாயு, தங்கு சுரங்கம் போன்றவை எம்மிடமில்லை. எனவே நம்மிடம் உள்ள மிகவும் மதிப்புமிக்க வளமாகவும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கூர்மைப்படுத்தப்பட்ட மெருகூட்டப்பட வேண்டிய வளமாக இந்த மனித வளம் காணப்படுகிறது. எனவே நமது பொருளாதார மூலோபாயங்களில் இந்த மனித வளத்தை மேம்படுத்துவதன் மூலம் நமது நாட்டை எவ்வாறு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எனவே நம்மை போன்ற ஒரு நாட்டிற்கு கல்வி மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். அதேபோல் நமது கல்வி குறிப்பிடத்தக்க அளவிற்கு எமது பிள்ளைகளை இயந்திரமாக்கியுள்ளது. இயந்திரங்களைப் போல ஈரமில்லாத, இரக்கமில்லாத, சமூகத்தின் மீதான பொறுப்பற்ற ஒரு தலைமுறை இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் அனைத்து பிரிவு மக்களையும் ஒன்றிணைத்து இந்த பயணத்தில் ஈடுபட வேண்டும். இலங்கையின் பொருளாதார அமைப்பின் வலுவான இருப்புக்கு இந்த கல்வி சீர்திருத்த செயல்முறை மிகவும் முக்கியமானது. இது ஒரு அரசியல் நோக்கிலான திட்டமன்றி ஒரு சமூக நோக்கம் கொண்டது என்பதாலும் உத்தேச கல்வி சீர்திருத்தத்தினூடாக இந்நாட்டின் முழு சமூக மட்டத்தையும் பொருளாதார மட்டத்தையும் ஒரே சமயத்தில் உயர்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம்.